தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பறக்கும் படையினர் நடத்திய சோதனையில் 4.5 டன் ரேஷன் அரிசி மற்றும் 1840 லிட்டர் மண்ணெண்ணெய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் தனி வட்டாட்சியர் பாரதி தலைமையில் பறக்கும் படை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது செம்பக்கரை பகுதியில் ஆட்டோவில் கடத்தி வரப்பட்ட 554 கிலோ ரேஷன் அரிசியை பறிமுதல் செய்தனர். இதேபோல் மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் நடத்தப்பட்ட சோதனைகளில் மொத்தம் 3354 கிலோ ரேஷன் அரிசி மற்றும் 1840 லிட்டர் மண்ணெண்ணெய் பறிமுதல் செய்யப்பட்டது. இதுகுறித்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். இதேபோல் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டை அடுத்துள்ள குமாரமங்கலத்தில் சட்டவிரோதமாக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 2 டன் ரேஷன் அரிசியை பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். மேலும் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட மினி ஆட்டோ மற்றும் இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்த அதிகாரிகள் இது தொடர்பாக முருகேசன் என்பவரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.